வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வாழ்வியல் கணிதம் பயிற்சி 4 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 6 சரக்கு வண்டிகள் 5 நாள்களில் 135 டன்கள் சரக்குகளை இடம்பெயர்க்கின்றன எனில் 180 டன்கள் சரக்குகளை 4 நாட்கள் இடம்பெயர்க்க எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவை? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 6 சரக்கு வண்டிகள் 5 நாளில் 135 டன் சரக்குகளை இடமாற்றம் செய்து நம்ம என்ன செய்யணும்? 180 டன் சரக்குகளை 4 நாட்களில் இடம்பெயர்க்க கூடுதலாக எத்தனை வண்டி வேணும்? முதல்ல இந்த 180 டன் சரக்குகளை 4 நாள் இடம்பெயர் எத்தனை வண்டி தேவைன்னு கண்டுபிடிப்போம். அதுக்கு என்ன செய்யலாம்? இது ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா நமக்கு போதும். எது நம்ம கண்டுபிடிச்ச சரக்கு வண்டி எண்ணிக்கையும் இதையும் மைனஸ் பண்ணிட்டா போதும். சரியா? இப்போ வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். எத்தனை சரக்கு வண்டிகள்? 6 சரக்கு வண்டிகள். எத்தனை நாட்கள்? 5 நாட்கள். என்ன செய்கிறாங்க? சரக்குகளை இடம்பெயர்க்கிறாங்க. எத்தனை டன்னு? 135 டன். அதுக்கடுத்து பாருங்க, 180 டன் சரக்குகள். அப்போ 180 டன் சரக்குகள் எத்தனை நாள்? 4 நாள். சரக்கு வண்டிகள் எத்தனை தெரியல, நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம். இது என்ன கணக்குன்னா எதிர்மாறல் இல்லையா? அப்போ நம்ம ஃபார்முலா பயன்படுத்திக்கலாமா பாருங்க. ஃபார்முலா என்ன? B1 பெருக்கல் D1 பெருக்கல் H1 வகுத்தல் W1 ஈக்குவல் டு P2 பெருக்கல் D2 பெருக்கல் H2 பை W2. இதான் ஃபார்முலா. இந்த இடத்துல சரக்கு வண்டிகள் இருக்கு இல்லையா, இதான் என்னது? பர்சன், ஆட்களுக்கு பதிலாக வண்டி இருக்குது. அப்போ இது P1, இது P2. இந்த நாள் இருக்கு இல்லையா, இதான் டே 1, டே 2. இந்த சரக்கு ஏற்றி இறங்கலாம், அதான் என்னது? வேலை. அப்போ இது என்னது? W1, W2. இந்த இடத்துல என்ன இல்லை? இந்த நாட்கள் எது? இந்த மணி இல்லை, H1 H2 இல்லை. அதெல்லாம் அதை பிரதியிட வேண்டாம், மித்ததை மட்டும் பிரதியிட்டா போதும். பாருங்கள், P1ஓட மதிப்பு 6 பெருக்கல் D1ஓட மதிப்பு 5. இந்த H1 கிடையாது, விட்டுருங்க. W1ஓட மதிப்பு 135 ஈக்குவல் டு P2ஓட மதிப்பு X நம்ம கண்டுபிடிக்கணும். D2ஓட மதிப்பு 4. H2 கிடையாது, விட்டுருங்க. பை W2 எவ்வளவு? 180. இது சுருக்கிடலாமா? இப்போ பாருங்கள், நமக்கு எக்ஸான மிச்சம் எல்லாத்தையும் எந்த பக்கம் கொண்டு வாங்க. 6 பெருக்கல் 5 பை 135 ஈக்குவல் டு வேண்டாம், எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வரலாம். இப்போ இது பெருக்கலாம், மாற்றிக்கலாமா? பாருங்கள், 180 இங்கே எப்படி இருக்குது? வகுத்தில் இருக்கா? இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். இந்த எக்ஸு பெருக்கல் இருக்கா? இங்கே வந்தால் வகுத்தில் மாறும். எக்ஸில் 4 எப்படி இருந்துச்சு? பெருக்கல் இருந்துச்சா? இங்கே வந்தால் வகுத்தில் மாறும். இங்கே எது மட்டும் இருக்குது? எக்ஸ் மட்டும் இருக்குது. இப்போது இதை கேன்சல் பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். கேன்சல் பண்ணுவோமா? பாருங்கள், 5 பாருங்கள். 4 5 13. 13ல் 2 10, மிச்சம் 3. இங்கே வந்தால் 35. அப்போ 7 35. இப்போது 3 எப்படி வச்சு கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 9 3 27. இந்த இடத்துல 6 3 18. இந்த 0 அப்படியே வந்துடும். இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்கள். 2 பாருங்கள். 2 6, 2 4. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். என்ன வரும் பாருங்கள். 1 3 3, 3 9. அதுக்கடுத்து இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 3 3, 2 3 6. இந்த 0 அப்படியே வந்துடும். இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 2, 2 20. பாருங்கள், எல்லாம் கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது? 10 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 சரக்கு வண்டிகள். 10 சரக்கு வண்டிகள். எதுக்கு 10 சரக்கு வண்டிகள் தேவை? பாருங்கள், இந்த 180 டன் சரக்குகளை 4 நாட்கள் இடம்பெயர்க்க 10 வேணும். நமக்கு என்ன கூடுதலாக எத்தனை தேவை? 135 டன் சரக்குகளை 5 நாளில் இடம்பெயர்க்க எத்தனை வேணும்? 6 வேணும். 180 4 நாட்கள் இடம்பெயர்க்க நமக்கு எத்தனை வேணும்? 10 வேணும். அப்போ கூடுதலாக எத்தனை பாருங்கள். இதை விட எத்தனை வேணும்? 4 சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவை. therefore கீழே எழுதிடலாமா? கூடுதலாக தேவைப்படும் சரக்கு வண்டிகளின் எண்ணிக்கை. தேவைப்படும் சரக்கு வண்டிகளின் எண்ணிக்கை. சரக்கு வண்டிகளின் எண்ணிக்கை எத்தனை வேணும்? 4 இது வேணும் இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறது? 10 ஏற்கனவே 6 ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்போ 10ல் 6 கழிச்சிட்டா 4. சரியா? பாருங்கள், 10 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏற்கனவே எத்தனை பேருக்கு? 6 ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த 10லேருந்து 6 கழிச்சிட்டா 4. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.